வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலவே இல்லாமல் நடவு எப்படி நடப்புறோங்க. இந்த நடவுக்கு பேர் உருளை நடவு. இது வந்து நாங்கள் மூணாவது டைமாக இதை நடுறோம். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உருளை நடவு ஒரு 5500 முதல் டைம் நாங்கள் வாங்க. இது வந்து திருவண்ணாமலைக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நாங்களும் இதை யூடியூப்பை பார்த்து தான் இதை கற்றுக்கிட்டோம். இப்போ நாங்களும் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக தான் இருந்தது. ரெண்டாவது டைம் நாங்கள் போடக்குள்ளே விளைச்சல் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ ரெண்டாவது டைம் விளைச்சல் கொஞ்சம் நல்லா இருக்கக்குள்ளே சரி இந்த டைமும் போடலான்ங்கிறதுனால தான் திரும்பியும் உருளை நடவே நாங்கள் நடுறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜுங்கிறது ரொம்ப கம்மி. இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, பெட்ரோலோ டீசலோ எதுவும் போட தேவையில்ல. இப்போ மெயின்டெனன்ஸ் சார்ஜுங்கிறது ரொம்ப கம்மி. இந்த ஊர்லேயே ஜஸ்ட்டு கழுவி நீங்கள் எல்லாத்தையும் இப்போ ஸ்பாட்ஸை கழட்டி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டா போதும். வேணுங்கிறப்ப திரும்பி அதை ஸ்பாட்ஸை ஒன்றா சேர்த்து திரும்பி நீங்கள் இழுக்க வேண்டியதான். இதோட ஆள்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போதும். நீங்கள் இழுத்து 1 ஏக்கராக இருந்தாலும் இழுத்து முடிச்சிடலாம். உங்களுக்கு அப்படி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆளுன்னா நீங்கள் கூட ஒரு ஆள் சேர்த்து 2 ஆளாக கூட இழுத்துடலாம். இது வந்து ஒரு ரூபாய் செலவு இல்லாத ஒரு நடவு. போகிறதுக்கு போக பார்த்திங்கன்னா 5000 10,000 நம்ம ஆளுக்கு செலவு பண்ணுறது, டீ சாப்பாடு பிஸ்கட்டுன்னு நிறையா செலவு பண்ணுறது இது எந்த செலவும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தாவே தெரியும் லைனாக இருக்கிறது. உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்க, விளையக்குள்ளே உங்களுக்கு அழகாக தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோதான், ஒரு 4 5 இந்தமாரி தான் நெல்லை போட்டுக்கிட்டே போகும். இந்த நடவுக்கு முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு இழுக்க தெரிஞ்சால் போதும். நீங்கள் அதை மாடுலாம் இழுக்கும் பார்த்திங்களா, அந்தமாரி ஒரு ஆள் இழுக்கிறது அவ்வளோதான். இதுக்கு யாரும் வந்து இது முன்னாடியே நடவு நட்டு இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக லைனாக இழுக்க தெரிஞ்சால் போதும். கொஞ்சம் சேறு அதிகமாக இருந்ததுன்னா கஷ்டமாக தெரியும், சேறு கம்மியாக இருந்ததுன்னா ஈஸியாக இழுத்துட்டு வந்துடலாம். இதை பார்க்க இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே தெரியுது எவ்வளோ ஈஸிங்க. எல்லோரும் ஆள் வச்சு நடுவாங்க, மிஷின் வச்சு நடுவாங்க. ஏக்கருக்கு இவ்வளோ நம்ம ஒரு நாளுக்கு 5000 10,000 நம்ம செலவு பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லை, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு நடவுனா இது உருளை நடவு தான். இதற்கு நெல் வந்து எப்பவும் போல் ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நாங்கள் நார்மலாக எப்பவும் மற்ற நடவுக்கு பண்ணுற மாரி தான் இதுவும். நல்லா தெரியுங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தமாரி ஏறு நல்லா ஓட்டி இந்தமாரி தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்கணும். தண்ணியை நல்லா வடிகட்டி பார்த்திங்கன்னா இந்தமாரி தண்ணியே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடவு நடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா தண்ணியில் வந்து அது வந்து ஒழுங்காக வந்து செட் ஆகாது, அது போய் உட்காராது. கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை, அதிகமாக தண்ணி இருந்தால் அது போய் செட் ஆகாது. இந்தமாரி ட்ரை ஆக்குனிங்கன்னா உங்களுக்கு அழகாக செட் ஆகும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி பாருங்கள். அது வந்து 2 நல் 3 நல்லா அப்படியே போட்டுக்கிட்டே போகுது பாருங்கள். நீங்கள் ஒரு 1/2 பைசாக்கு இருந்த போதும் 1 ஏக்கர் நட்டுடலாம். இது அந்தளவுக்கு வந்து ரொம்ப நெல்லோட வாங்குகிற செலவும் கம்மி, ஆள் கூலி செலவும் மிச்சம். இதோட உருளையோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் வாங்கக்குள்ளே 5500 வாங்கணும். இப்போ வந்து நாங்கள் 3 நடவு நட்டுட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு லாபம் தான் வந்துச்சு, இதில் நஷ்டம் எதுவும் இல்லை. இதில் ஒரே ஒரு ட்ராப் பாயிண்ட் என்னன்னா, இதில் வந்து
இந்த களைக்கொல்லி மருந்து நட்ட 7ஆவது நாள்லேருந்து 15ஆம் நாளுக்குள்ளே களைக்கொல்லி மருந்து அடிக்கணும். அப்படி அடிக்கலைன்னா நிறையா முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பில்லுங்க. அதான் ஒரு இது. நீங்கள் வந்து களை ஒழுங்காக அரிக்கணும். இது எப்படியா இருந்தாலும் நம்ம நல்லா மிஷின் நடுவு நட்டாலும் இல்லை ஆள் வச்சு நட்டாலும் நீங்கள் களை அரித்து தான் ஆகணும். அப்படிங்கக்குள்ளே இதுக்கும் அதே தான். இதில் கொஞ்சம் அதிகமாக வரும். அதை நம்ம கரெக்டாக களை அரிக்கணும், கரெக்டாக நம்ம வந்து மருந்து அடிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணினோம்னா இதில் எந்த ஒரு ட்ராப் பாயிண்ட்டும் இருக்காது. நாங்கள் போன தடவை இது பண்ணக்குள்ளே எங்களுக்கு வந்து நிறையா பில்லு தான் வளர்ந்துடுச்சு. அதை வந்து களை அரிக்காமல் நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம். மற்றபடி அதை களை அரிச்சிருந்தா அந்தளவுக்கு வந்து பில்லும் வந்திருக்காது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக லைனாக இருக்குது பாருங்கள். இது முளைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் நடக்குள்ள நாங்கள் அக்ரி ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்து இதை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தோம். 1 ஹவருக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோன்னு வாடகை. ஸோ அது வந்து நம்ம ஆதார் கார்டும் நம்ம ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்தா அவங்க தருவாங்க. இந்த உருளையை நம்ம நட்டுட்டு திரும்பி கொண்டு போய் கொடுத்துடணும். சரின்ட்டு அதை நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமே, ஒரு சின்ன துண்டு ட்ரை பண்ணலாமே நாங்கள் ட்ரை பண்ணினோம். ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் அப்புறம் நாங்கள் எல்லாம் யூடியூப்பு எல்லாத்துலேயும் தேடி பார்க்கக்குள்ளே இதோட விலை தெரிஞ்சுது. ஸோ அதை வாங்கிட்டோம் நாங்கள் சொந்தமாகவே. வாங்கி இப்போ எங்களுக்கு நடுவுக்கான செலவு இல்லை. எல்லோரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயத்தை பார்த்திங்கன்னா உருளை நடுவுங்கிறது யாருமே இல்லை. இப்போ நாங்கள் தான் நட்டுக்கிட்டு இருக்கோம் 3 போகமாக. எல்லாம் மிஷின் நடுவு, ஆள் நடுவு தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அதிகமாக செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு போகத்துக்கு பார்த்திங்கன்னா 30,000 40,000 நம்ம செலவு பண்ணுறோம். நிலத்துக்கு ஏற்ற மாரி அது செலவும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அப்படின்னு பார்க்கக்குள்ள 6 மாத பயிருங்கக்குள்ளே 6 மாதத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 50,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருப்பீங்க. ஓரங்கரம் எல்லாம் சேர்த்து 40,000 50,000 செலவு பண்ணியிருப்பீங்க. அது வரது என்னமோ 70,000 இந்தமாரி 60,000 70,000 அது எவ்வளோ வரும்னு தெரியாது. அவ்வளோ மேக்ஸிமம் 1,00,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அப்படிங்கக்குள்ளே நீங்கள் செலவெல்லாம் போக, அப்புறம் நீங்கள் வாங்கின கடன், அப்புறம் வீட்டு செலவு எல்லாம் போக மிஞ்சதே 10,000 20,000 தான் மிஞ்சும். அப்படிங்கக்குள்ளே வந்து இந்த 10,000 20,000 மிஞ்சுங்கக்குள்ளே அதில் 6 மாதத்துக்கு வந்து நம்ம செலவு பண்ணி ஒரு இதுவும் இல்லையே. நமக்கு வந்து அந்த லாபங்கிறதே அதிகமாக கிடையாது. ஸோ அப்போ என்ன, நம்ம லாபத்தை கூட்டணுன்னா இந்தமாரி ஏதாவது ஒரு எதுலையாவது ஒரு சைடில் வந்து நம்ம சேவ் பண்ணணும் காசு மணியை. இப்போ நம்ம இதில் ஒரு 5,000 10,000 இதில் சேவ் பண்ணோம்னா அப்போ வந்து நம்ம லாபத்தில் ஒரு 5,000 10,000 அதிகமாகும். அதுதான் ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு எதில் குறைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரத்தில் எப்படி குறைக்கலாம், நடுவில் எப்படி குறைக்கலாம், எதில் நம்ம காசு வந்து சிக்கனமாக நம்ம வந்து நட முடியுங்கிறத பார்க்கலாம். அப்போ தான் வந்து நம்ம லாபத்தை பார்க்க முடியும். பாருங்கள், உருளை நடுவு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. எதையும் ட்ரை பண்ணாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, புரியுதுங்களா? ஒரு நடுவுனா மிஷின் நடுவுனா முதல்ல யாரும் ட்ரை பண்ணாமலாம் மிஷின் நடுவு வந்து ஒரு நட்டுருக்க மாட்டாங்க. நட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறத விட்டு தான் அப்புறம் மிஷின் நடுவுக்கு எல்லாம் மாறி இருக்காங்க. அந்தமாரி இப்போ இந்த உருளை நடுவும் இந்தமாரி தான், புரியுதுங்களா? இந்த உருளை நடுவை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அப்போ தான் இந்தமாரி வீடியோஸ்லாம் நான் போடுறது எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.